ഹായ് ഫ്രണ്ട്സ്, നമസ്കാരം. എല്ലാവർക്കും ഇനിയ தமிழ் புத்தாண்டும் பற்றும் விஷு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு ரொம்ப விசேஷமான நாள். ഈ ശുഭദിനത്തിൽ நம்ம குக் வித் லில்லி சேனலில் கேரளாவோட டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் ஸ்பெஷல் மதுர போண்டா. சாப்பிட்றதுக்கு அப்படி ருசியாக இருக்கும். கடிச்சா முறுமுறான்னு உள்ளே மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டான போண்டா. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் டேஸ்டான இந்த போண்டா தயார் பண்ணுறதுக்காக 1/2 கப்பு சர்க்கரை, 2 கருகப்பட்டா, 4 ஏலக்காய், 4 பழம் இவ்வளவும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பூம்பழம் தான் நல்லாயிருக்கும் இந்த போண்டா செய்கிறதுக்கு. ஆனால் எங்கிட்ட இல்லாததுனால நான் இந்த பழம் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி சின்ன பழம் எடுத்துருந்தா நல்லாயிருக்கும். சாதாரணமாக போண்டா செய்கிறது பூம்பழத்தில் தான். ஆனால் எனக்கு அந்த பழம் கிடைக்காததுனால தான் நான் இந்த பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி 1/2 கப்பு சர்க்கரையிலேக்கு எடுத்து வச்ச 2 பட்டா, 4 ஏலக்காயோட விதை இவ்வளவும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைனாக நமக்கு தூளாக்கி எடுக்கலாம். ஏலக்காயோட தோல் நமக்கு தேவையில்லை, உள்ளே இருக்கிற விதை மட்டும் போதும். இது நமக்கு நல்லா அரைச்செடுக்கலாம். இப்போ மிக்சியோட ஜாரில் போட்டு சர்க்கரை நல்லா தூளாக்கி எடுத்து வச்சுருக்கு. இனி நமக்கு போண்டா செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணி எடுக்கலாம். அதுக்காக 2 கப்பு கோதுமை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பில் தான் 2 கப்பு கோதுமை எடுத்து வச்சது. இதே கப்பில் தான் நம்ம 1/2 கப்பு சர்க்கரையும் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் போதும், அதிகமாகி போகக்கூடாது. இதே மாதிரி ஒரு விஸ்கு வச்சோ ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி நல்லா நம்ம பேக்கிங் சோடா எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி ஆகணும். அதுக்காக இதே மாதிரி நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை இதிலேக்கு சேர்த்து அதையும் நமக்கு நல்லா கலர் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா இது நமக்கு மாற்றி வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பழம் மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு நல்லா அரைச்செடுக்கலாம். எல்லா பழமும் நான் மிக்சியோட ஜார்லேக்கு மாற்றியிருக்கு. பாருங்கள், இதே மாதிரி நல்லா ஃபைனாக நான் அதையும் அரைச்செடுத்திருக்கு. அது நம்ம மாவிலேக்கு இதே மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம போண்டாயோட உள்வசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் சைடில் நல்லா முறுமுறான்னு இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு. கேரளாவில் எல்லா டீ ஷாப்புகளிலும் இந்த போண்டா வாங்குறதுக்கு கிடைக்கும். டீட கூட நல்லா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக எல்லாம் நமக்கு சாப்பிடலாம். பாருங்கள், நம்ம பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப்பு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு நல்லா கரெக்டு பாகத்தில் பிசைஞ்சு எடுக்கலாம். இனி நமக்கு கை வச்சு இதே மாதிரி பிசைஞ்சு எடுக்கலாம். கை வச்சு இதே மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது தான் நம்ம மாவு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் நேரம் இதே மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே பாகத்தில் தான் நம்ம மாவு இருக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இது 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். இனி நமக்கு மூடி வச்சு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வைக்கலாம். கேரளாவில் ஒரு சில இடங்களில் இதிலேக்கு சீரகവും நிலக்கடலையும் சேர்த்துடுவாங்க. அதே மாதிரி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி இதிலேக்கு சேர்த்துடும். ஆனால் நான் அந்த மாதிரி செய்யறதில்லை. எங்கள் ஊரில் இதே மாதிரி தான் போண்டா செய்வாங்க. எல்லா டீ ஷாப்புகளிலும் கேரளாவில் இந்த போண்டா கிடைக்கும். ஈவினிங் டீட கூட சூப்பரான ஒரு பலகாரம் தான் இது. நமக்கு வீட்டில் நல்ல டேஸ்டியாகிட்டு தயார் பண்ணி எடுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கரெக்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியில் கை ஒன்று டிப்பு பண்ணியதுக்கப்புறமா இதே மாதிரி கரெக்ட் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பின்னாடி இதே மாதிரி கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நமக்கு பொரிச்செடுக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஓரத்தில் நின்று எண்ணெய் இதுக்கு மேலே ஊற்றிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்ல போலாய் நல்ல ஷேப்பில் உருண்டை மாதிரி பொங்கி வரும். இப்படி தான் இருக்கணும் போண்டா. அதிகம் எண்ணெய் நம்ம ஊற்றிருந்தால் இந்த மாதிரி செய்ய தேவையில்லை. பாருங்கள், எல்லா மாவும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு நமக்கு பொரிச்செடுக்கலாம். இந்த கலரில் தான் போண்டா இருக்கணும். வெளியில் நல்லா முறுமுறாந்து இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு. இந்த விஷு நாளில், தமிழ் புத்தாண்டு நாளில் கண்டிப்பாக நீங்கள் இந்த போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.